தமிழகத்தில் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் வளரிளம் பருவத்தினருக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்கும் திட்டம் மேலும் 7 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக மூளைக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் சில வகையான கியூலெக்ஸ் கொசுக்களால் பரவும் ஒரு வைரஸ் நோயாகும். இந்த நோய் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து கடுமையான சிக்கல்களையும் வலி பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது. அது மட்டுமல்லாது மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த நோயினால் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்துவதற்குரிய முன்னெடுப்புகள் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நோய் பாதிப்பில் இருந்து உயிர் பிழைத்தவர்கள் கூட அதிக அளவில் நரம்பியல் விளைவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இயற்கை தொற்று காரணமாக எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்கள் அதிகம் இருக்கின்ற மாவட்டங்களில் தடுப்பூசிகள் போடும் நடைமுறை செயல்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 2007ஆம் ஆண்டில் விருதுநகர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, திருவாரூர், மதுரை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், புதுக்கோட்டை மற்றும் கரூர் உட்பட சென்னையின் 2 மண்டலங்களில் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் சென்னையில் மீதமுள்ள 13 மண்டலங்களிலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்களிலும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தில் தகுதியான அனைவருக்கும் ஒரு தவணை தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 5 முதல் 15 வயதுடைய குழந்தைகளுக்கு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தடுப்பூசி முகாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு ஒரு வாரம் தடுப்பூசி போடப்படும். ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி ஒன் டைம் கேம்பெயின் முறையில் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரை 1 முதல் 15 வரையிலான 27,63,152 குழந்தைகளுக்கு இந்த மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி ஒரு டோஸ் போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 கட்டமாக இந்த முகாம் செயல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக பள்ளி தடுப்பூசி முகாம். 5 முதல் 15 வயதுடைய குழந்தைகளுக்கு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆகஸ்ட் 13 முதல் செப்டம்பர் 12 வரை திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக 12 நாட்களுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு ஒரு வாரம் தடுப்பூசி போடப்படும். இரண்டாவதாக அங்கன்வாடி தடுப்பூசி முகாம். 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளியில் இருந்து இடைநிற்றலான குழந்தைகளுக்கு அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் தடுப்பூசி முகாம் செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 12 வரை திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக 12 நாட்களுக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு ஒரு வாரம் தடுப்பூசி போடப்படும். இறுதியாக ஆதரவற்ற குழந்தைகள், காப்பகம் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் தடுப்பூசி முகாம். பள்ளிகளில் 1 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அக்டோபர் 13 முதல் நவம்பர் 12 வரை திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக 12 நாட்களுக்கு முகாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு ஒரு வாரம் தடுப்பூசி போடப்படும். மேற்கண்ட முகாம்களில் தகுதி உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. எனவே மூளைக்காய்ச்சல் நோய் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து பெற்றோர்களும், பாதுகாவலரும், பள்ளி அதிகாரிகளும், சமூக ஆர்வலர்களும் கள சுகாதார பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.